ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே புதுமை பித்தன் அவர்களுடைய கதையை படித்து கொஞ்சம் ஆழமாக யோசித்தால்தான் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கங்கிறதே நம்மளுக்கு கொஞ்சம் புரியும். இந்த பொன்னகரம் அப்படிங்கிற இந்த கதையில் அவர் ஒரு ஊரின் கதையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் ஒரு நையாண்டி கலந்த ஒரு நக்கலாக, அதாவது உள்குத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கதையில் நிறைய வாக்கியங்களில் நம்ம காணலாம். இந்த கதையில் நடக்கிற உண்மையை ஒரு நகைச்சுவை தன்மையோடு அங்கே உள்ள குறைகளை நிறைவாக சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க திரு புதுமை பித்தன் அவர்கள். சரி, வாங்க கதைக்குள்ளார போகலாம். கதை இப்படி ஆரம்பிக்கிறது. பொன்னகரத்தை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்று ஆரம்பிக்கிறார் புதுமை பித்தன் அவர்கள். பௌராணிகரின் கனவு அங்கு. அப்படி சொல்லும்படி ஒன்றும் இல்லை, பூர்வ ஜென்மம் செய்த பலன் என்று சொல்வார்களே, அதுபோல அந்த புண்ணியம் செய்தவர்கள் தான் அங்கு வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மகாராஜாக்கள் பணக்காரங்க கிட்ட உழைத்து சேவை செய்வதற்காகவே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மனுஷங்க தான் இந்த பொன்னகரத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பிறகு அங்க ஊர்ல உள்ள விஷயங்களை சொல்றாங்க. ரயில்வே தண்டவாளத்தின் பக்கமாக சாராய டிப்போவுக்கு போகிறதே ஒரு சந்து, அதுதான் அங்குள்ள மெயின் ரோடு. வரிசையா 4 பேர் தாராளமாக போகலாம், அதுவும் எதிரே வண்டி எதுவும் வரலனா தான். இதற்கு பக்கத்துல சந்துக்கள் நிறைய உண்டு. இந்த திவ்ய பிரதேசத்தை தரிசிக்க வேண்டுமானால் மழை சிறியதாக பெய்தாலே போதும், பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வழி முழுக்க சேர்கள், சாலையோரத்தில் முனிசிபல் கங்கை, இல்லை யமுனை தானே கருப்பாக இருக்கும், அதுதான். ஒரு இரும்பு வேலி, பிறகு ஒரு தண்டவாளம், மறுபக்கம் மனித கூடுகள். ஆமாம், வசிப்பதற்காகத்தான் மனித கூடுகள் அப்படின்னு திரு புதுமை பித்தன் அவர்கள் குடியிருப்புகளை தான் அந்த மாதிரி சொல்றாங்க. தண்ணீர் குழாய்கள் இருக்கிறது, மின்சார விளக்கு ஞாபகமில்லை, சாதாரண எண்ணெய் விளக்கு, அதுவும் நிலா இல்லாத நேரங்களில் மட்டும்தான். பொன்னகரத்து குழந்தைகளுக்கு மீன் பிடித்து விளையாடுவது பிடிக்கும். ஆனால் முனிசிபல் தீர்த்தத்தில் மீன் ஏது? எப்போதாவது அழுகிய பழம், ஊசி போன வடை உருண்டு வரும் பணக்காரர்கள் வீடுகளிலிருந்து. அது அந்த குழந்தைகளுக்கே உண்டான ரகசியம். என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ரயில்வே தண்டவாளத்தில் விளையாடுவதுதான் அந்த குழந்தைகளுக்கு ஆனந்தம். ஆனால் வேலி இருந்து என்ன புண்ணியம்? போகக்கூடாதுன்னு சட்டம் குழந்தைகளுக்கு தெரியாதே. அப்படியே போனாலும் பெற்றோர்கள் பாரம் குறைந்தது என்று நினைப்பார்கள். அங்கு நின்று ட்ரெயின் போகும்போது குட் மார்னிங் என்று கத்துறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் அவங்களுக்கு கிடைக்கும் ஆரம்ப ஆங்கில கல்வி அப்படின்னு சொல்றாங்க. 5 மணிக்கு மேலே தான் அங்கே இருக்கிற பெண்களும் ஆண்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காலையில் சாராய வண்டிகள், தண்ணீர் எடுக்க போகும் பெண்கள். தண்ணீர் எடுக்க போறதே ஒரு பாரத போர் தான். இளம் வயதிலே நரைத்து போன முடிகள், மாசடைந்த கண்கள், விடிய விடிய ஸ்பிண்டலை பார்த்து கொண்டு இருப்பதால அந்த மின் விளக்குகளால கண்ணு பின்ன எப்படி இருக்கும்? கண்கள் என்ன இரும்பா எல்லாத்தையும் தாங்கி கொள்ள? பாக்டீரியா, விஷக்கிருமிகள், காலரா எல்லாமே இங்கிருந்து தான் உற்பத்தி ஆகிறது. எப்படியாவது உயிர் வாழ வேண்டுமே என்று இருந்தால் உயிர் வாழலாம். பழைய கற்கால மனிதன் புலிகளுடனும் சிங்கங்களுடனும் உயிர் வாழ்ந்திருக்கான். ஒரு சமயத்துல மனிதன் புலியை அடிச்சு சாப்பிட்ருப்பான், ஒரு சமயத்துல புலி மனுஷன் அடிச்சு சாப்பிட்ருக்கும். அதனால என்ன? பிறகு உயிர்கள் பிறக்காமலா போயிடுச்சு? கழுத்தில் ஒரு கருப்பு கயிறு, வாழ்க்கை பற்றிய ஒரு அவல அறிகுறி. அது வேறு உலகம், அதோட தர்மங்களும் வேற. இவ்வளவும் அந்த ஊர்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நக்கலாக நல்லதாக சொல்ற மாதிரி அதில் உள்ள குறைகளை சொல்றாங்க திரு புதுமை பித்தன் அவர்கள். அதோட அங்கே உள்ள ஒரு சின்ன கதையும் சொல்றாங்க. அம்மாளு ஒரு மில் கூலி, வயது 20 முதல் 25 வரை இருக்கலாம். புருஷன் ஜட்கா வைத்திருக்கிறான். அவன் பேரு முருகேசன். அவன் தாய், தம்பி, முருகேசனோட குதிரை, இப்படி 5 பேர் அவங்க குடும்பத்துல. அவருடைய சம்பாத்தியத்தில் தான் 5 பேரும் சாப்பிடணும், குதிரை உட்பட. வீட்டு வாடகை, அவன் தம்பி கஞ்சா அடிக்க காசு, போலீஸ்காரருக்கு கொடுக்குற காசு, எல்லாமே இந்த பணத்தில் தான். டல் சீசன்ல பசியை மறக்க வேறு வழி இருக்கா? பசியை பற்றி புதுமை பித்தன் சொல்றாங்க. 10 வந்தா பசி போயிடும் சொல்றாங்க. அங்கு போனால் தெரியும் பசினா என்னன்னு. அடிவயிற்றில் வரும் ஒரு வேதனை வலி.
அன்று ஒரு நாள் முருகனுக்கு ஒரே சந்தோஷம். அவனும் அவன் குதிரையும் குடித்துவிட்டு ரேஸ் விட்டார்கள். வண்டி டோக்கர் அடித்தது. குதிரைக்கு பலமான காயம். முருகேசனுக்கு ஊமை அடி. வீட்டில் வந்து போடும்போது அவனுக்கு பேச்சு மூச்சு இல்லை. நல்ல வேளை குடித்திருந்ததால அவனுக்கு வலி தெரியவில்லை. வீக்கத்திற்கு எதையோ அரைத்து பூசினாள் அம்மாளு. அப்பதான் கொஞ்சம் பேசினான். அவனுக்கு பால் கஞ்சி வேணுமாம். வீட்டில் ஏது காசு? கூலி வேலைக்கு போக இன்னும் 2 நாள் ஆகும் அம்மாளு அம்மாக்கு. பிறகு அம்மாளு தண்ணீர் எடுக்க வெளியே போகிறாள். வெளியே கும் இருட்டு. பஞ்சாங்கம் படி இன்னைக்கு நிலவு இருக்கணும். ஆனா அது மேகத்துல மறைஞ்சிருச்சு. அதுக்கு முனிசிபாலிட்டி என்ன செய்ய முடியும்? ஒரு வழியா தண்ணீர் பிடிச்சிட்டு வீடு திரும்புகிறாள் அம்மாளு. சந்தின் பக்கத்தில் ஒருவன் நிற்கிறான். அம்மாளு மேல ரொம்ப நாளா ஒரு கண் வைத்திருப்பவன். இருவரும் இருட்டில் மறையிறாங்க. அம்மாளு 3/4 ரூபாய் சம்பாதித்து விட்டாள். ஆமா, புருஷனுக்கு பால் கஞ்சி ஊத்தணும்ல. என்னமோ கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதுதான் ஐயா பொன்னகரம் அப்படின்னு முடித்திருப்பாங்க திரு புதுமை பித்தன் அவர்கள். ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் நம்ம பார்க்கலாம், திரு புதுமை பித்தன் அவர்கள் பெருமையாக சொல்வது போல அங்கு இருக்கும் அவலங்களை தான் பேசுகிறாங்க. குறிப்பாக இந்த திவ்ய பிரதேசத்தில் தரிசிக்க வேண்டுமானால் மழை சிறிதாக பெய்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னா கொஞ்சம் லேசாக மழை தூறினாலே அங்கே உள்ள சேறுக்கள் சகதிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டி தான் சொல்லியிருப்பாங்க. சாதாரண எண்ணெய் விளக்கு தான், அதுவும் நிலா இல்லாத நேரங்களில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அந்த சாதாரண எண்ணெய் விளக்குக்கு கூட அவங்களிடம் பணம் பற்றாக்குறை அப்படிங்கிறத தான், நிலா இருக்கிற சமயங்களில் அதையும் பற்ற வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பாங்க. மொத்தத்தில் புதுமை பித்தன் அவர்கள் சுதந்திர காலத்துக்கு முன்னாடியே பொன்னகரத்தின் அவலங்களை சொல்லியிருக்கும் போது இந்த காலகட்டத்தில் உள்ள ஊர்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி நண்பர்களே, அடுத்த காணொளியில் வேறு ஒரு சிறுகதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.